யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு சின்ன அன்பான வார்த்தை அதுக்கு எவ்ளோ பெரிய சக்தி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அந்த ஒரு சொல் எப்படிப்பட்ட ஒரு மேஜிக்க செய்ய முடியும்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த குறளோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. அதாவது அடுத்தவங்கள காயப்படுத்தணுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு நல்ல வார்த்தை. அது இப்போ நாம வாழ்ற இந்த வாழ்க்கையில மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது, இதுக்கப்புறமும் நமக்கு ஒரு நீங்காத சந்தோஷத்தை கொடுக்குமா. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. சரி, இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட நிஜ வாழ்க்கையில அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வாங்க, அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கேள்வி மூலமா ஆரம்பிக்கலாம். நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, வெறும் ஒரே ஒரு வார்த்தை ஒரு டென்ஷனான மொமெண்ட்ட மொத்தமா மாத்திட முடியுமா? ஏன் ஒருத்தரோட வாழ்க்கை பாதையே கூட அதால மாத்த முடியுமான்னு. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் ஒரு சின்ன கதையில இருக்கு. வாங்க அந்த சிந்தியா பெயிண்டோட கதை என்னன்னு கேப்போம். மாயா, லியோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக ஒரு குட்டி சிட்டியோட மாடல ரொம்ப ஆசையா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட உழைப்பு, கனவு எல்லாமே அந்த குட்டி குட்டி பில்டிங்ல தெரிஞ்சுது. பல வார உழைப்பு அது. கிட்டத்தட்ட வேலையே முடிய போகுது. அத பாக்க பாக்க அவங்களுக்கே அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. அப்போதான் பார்த்து பார்த்து செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் மேல எதிர்பாராத விதமா லியோ கையிலிருந்து ஒரு ப்ளூ பெயிண்ட் பாட்டில் தவறி விழுந்துச்சு. ஷோ, அந்த பெயிண்ட் அவங்க செஞ்ச நகரத்தோட நடுவுல கொட்டி அவங்களோட அத்தனை நாள் உழைப்பையும் மூழ்கடிச்சிருச்சு. இத பார்த்ததும் மாயாவுக்கு அப்படி கோவம் தலைக்கேறிச்சு. ஐயோ, இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரே நிமிஷத்துல வீணா போச்சேன்னு ஒரு ஆத்திரம் அவளுக்குள்ள பொங்குச்சு. இப்போ மாயா முன்னாடி 2 வழிதான். ஒன்னு, கோபத்துல என்ன லியோ இப்படி பண்ணிட்ட, எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டியேன்னு கத்தலாம். இல்லன்னா பரவாயில்ல லியோ, தெரியாம தானே நடந்துச்சு, நான் ஆறுதலா பேசலாம். அவ என்ன பண்ணிருப்பா? மாயா ஒரு நிமிஷம் யோசிச்சா. ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டா. தன்னோட கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு 2வது வழிய, அதாவது அன்பான வழிய தேர்ந்தெடுத்தா. அவளோட அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு வார்த்தை, அந்த நிமிஷமே என்னென்ன நல்ல விஷயங்களை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இதுதான் அந்த குறள் சொல்ற இம்மை இன்பம், அதாவது உடனடியா கிடைக்கிற சந்தோஷம். முதல்ல ஒரு பெரிய சண்டை வராம நின்னுடுச்சு. 2வது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உடையாம காப்பாத்தப்பட்டது. 3வது ரொம்ப முக்கியமா அங்கு ஒரு சூப்பரான கிரியேட்டிவ் ஐடியா உருவாச்சு. ஆமா, 2 பேரும் சேர்ந்து யோசிச்சு அந்த கொட்டி போன நீல பெயிண்ட அவங்க நகரத்துக்கு நடுவுல ஓடுற ஒரு அழகான நதியா மாத்திட்டாங்க. பாத்தீங்களா? அது நம்பவே முடியல. அந்த ஒரு சின்ன மாற்றம் அவங்க ப்ராஜெக்ட முன்ன விட ரொம்பவே அழகா, ரொம்ப ஸ்பெஷலா மாத்திடுச்சு. கடைசில ஸ்கூல் காம்படிஷன்ல மோஸ்ட் கிரியேட்டிவ் அவார்ட் கூட அவங்களுக்கு தான் கிடைச்சது. அப்ப பாருங்க, மாயாவோட அந்த ஒரு நல்ல வார்த்தை அன்னைக்கு அவங்க ப்ராஜெக்ட மட்டும் காப்பாத்தல, அது ஒரு நீங்காத சந்தோஷத்தை உருவாக்கிடுச்சு. இதுதான் அந்த குறள் சொல்ற மறுமை இன்பம், அதாவது பின்னாடி கிடைக்கிற சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, அவார்ட் வாங்கினப்ப அவங்களுக்கு கிடைச்ச பெருமை, 1 வருஷம் கழிச்சும் அவங்க நட்பு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தது. பல வருஷம் கழிச்சும் அந்த அழகான விபத்தை சொல்லி சொல்லி சிரிக்கிறது, இப்படி அந்த சந்தோஷம் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. லியோவால அன்னைக்கு நடந்தத மறக்கவே முடியல. ஒரு தப்பு நடக்கும்போது கோபப்படாம எப்படி ஒருத்தருக்கு சப்போர்ட்டா நிக்கணுங்கிற ஒரு பெரிய பாடத்தை மாயாவோட அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு கத்துக் கொடுத்துச்சு. இப்ப புரியுதா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளயும் எவ்வளவு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு? அப்போ இன்சொல்னா என்ன? அது வெறும் ஸ்வீட்டான வார்த்தைகள் மட்டும் இல்ல. மத்தவங்கள காயப்படுத்தாத, இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுத்து நாளைக்கு ஒரு நல்ல நினைவையும் ஒரு நல்ல குணத்தையும் உருவாக்குற ஒரு பவர்ஃபுல் டூல் அது. ஒரே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அன்பான வார்த்தை ஒரு பிரச்சனையோட முடியறதில்ல, அது ஒரு நல்ல எதிர்காலத்தையே உருவாக்குது. சரி, இன்னைக்கு உங்களோட அந்த ஒரு அன்பான வார்த்தைய நீங்க யார்கிட்ட சொல்ல போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.